ஹாய்! இன்னைக்கு கொஞ்சம் சோம்பேறியா தான் இருந்துச்சு. ஆனா, அதுக்கப்புறமேலா பார்த்தா கொஞ்சம் பிஸியான மாதிரி ஆயிட்டு. காலம்பறையே கொஞ்சம் லேட்டா தான் எந்திரிச்சோம். எந்திரிச்சுட்டு சாப்பாடு என்ன செய்யலான்னு பார்த்து அப்படியே தோசை சரி ஓகே தோசை ஊத்துவோன்னு சொல்லிட்டு ஊத்த போயிட்டுருந்தேன். அப்ப தான் வந்து ஹாஸ்பிட்டல்லேருந்து ஃபோன் பண்ணாங்க. பெரியவனுக்கு பல்லு கொஞ்சம் கன்னாபின்னான்னு இருந்தது. இது பண்ணுறதுக்காக அப்பாயின்மெண்ட் வாங்கியிருந்தோம். கிளிப்பு போடுறதுக்காக. அவங்க உடனே அப்பாயின்மெண்ட் கொடுத்து நீங்க வாங்க அப்படின்னு சொன்னாங்களா, சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு கடகடன்னு தோசைய ஊத்தி சாப்பிட்டுட்டு அப்புறமேல் தான் பார்க்குறேன் பழையது இருந்துச்சு. சரின்னு கொஞ்சம் கொத்தவரங்காய் வத்தல் இருந்துச்சு. அத கொஞ்சோண்டு வறுத்து பழையத வச்சு நான் சாப்பிட்டுட்டு, மத்தபடி பிள்ளைங்களுக்கெல்லாம் தோசைய ஊத்தி குடுத்துட்டு, எல்லாம் சாப்பிட்டுட்டு, பல்லுக்கு டாக்டர் வீட்ல போய் காமிச்சுட்டு வந்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு, அங்க போய் பார்த்தா கிளிப்பு போட்டுக்கிட்டு இருந்தோம். அப்புறம் பார்த்தா வீட்ல உடனே ஃபோன் பண்றாங்க. அதோட குடுகுடுன்னு வீட்டுக்கு ஓடியாந்து நின்னா, அப்புறம் இந்த ஆசாரி வேலை கொஞ்சம் இருந்துச்சு. அது சொல்லியிருந்தோம். எல்லாம் ஞாயித்துக்கிழமை தான் ஒண்ணா வந்துருச்சு. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு, இந்த கதவு கொஞ்சம் டேமேஜா இருந்தது. அத வேலை பார்த்துட்டு, கட்டிலுக்கு கீழ ட்ராவுலாம் வேலை பார்க்கறது இருந்துச்சு. அதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்தோம். ஆள் வந்து சத்தம் கேட்குறதுட்டு பக்கத்து வீட்டு குட்டீஸ் 2 ஓடியாந்து அதுங்களும் ஹெல்ப் பண்ணிட்டு இருந்துச்சுங்க. மதியானம் சமைக்க முடியாதுன்னு ஹோட்டல்ல தான் இன்னைக்கு சாப்பாடு வாங்கி சாப்பிட்டுட்டு போய் இப்படி தான் பொழுது